வணக்கம். இன்னைக்கு நாம சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சமீபத்துல இது கொடுத்த ரிட்டர்ன்ஸ் இருக்கே, அடேங்கப்பா. ஆனா இந்த பிரம்மாண்டமான வருமானம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்கு. அது என்னன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 8 வருஷத்துல 325% ரிட்டர்ன் கொடுத்தா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்லைங்க. இந்த மாசம் SGB 2017-18 சீரீஸ் 4ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இதுதான் நிஜமாவே கிடைச்சிருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சமீபத்துல மெச்சூர் ஆன இன்னொரு பாண்ட் 5 வருஷத்திலேயே வருஷத்துக்கு சராசரியா 19.9% கூட்டு வட்டி கொடுத்திருக்கு. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுக்கு மேல கிடைக்கிற அந்த 2.5% வட்டியை நாம இன்னும் கணக்கிலேயே சேர்க்கல. இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ பார்க்கும்போது நீங்க ஒரு SGB லாட்டரிய அடிச்ச மாதிரி தான். நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரி, ஆனா இப்பதான் அசலைன கஷ்டமே ஆரம்பிக்குது. கையில வந்த இந்த பணத்தை எடுக்கலாமா, இல்ல அப்படியே முதலீட்டுல வச்சிருக்கலாமா? இதுதான் அந்த $1,000,000 கேள்வி. சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் என்ன? சிம்பிளான வழி, உங்க பாண்டுகளை முழு மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருக்கிறது. முழு மெச்சூரிட்டினா என்ன? ஒரு SGB-ய அதோட முழு காலமான 8 வருஷத்துக்கும் அப்படியே வச்சிருக்கிறது தான். 8 வருஷம் முடிஞ்சதும் RBI ஆட்டோமேட்டிக்கா பணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். இது பொறுமையா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கான வழி. செட் இட் அண்ட் ஃபர்கெட் இட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். உங்க SGB-ய முழுசா 7 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா, தங்கத்தோட விலை ஏறுறதால உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துக்கு ஒரு பைசா கூட கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதாவது லாபத்துக்கு வரியே கிடையாது. சரி, வரி விலக்கு மட்டும்தானா காரணம்? இல்லவே இல்ல. உலக அளவுல நடக்கிற வர்த்தக பதட்டங்கள், அரசியல் நிலையற்ற தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது தங்கத்தோட விலை இன்னும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வருஷா வருஷம் அந்த 2.5% வட்டியும் வந்துகிட்டே இருக்கும். அதனால பொறுமையா காத்திருந்தா பலன் இன்னும் அதிகமா இருக்கலாம். சரி, 8 வருஷம் வச்சிருந்தா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். அதாவது முன்கூட்டியே பணத்தை எடுக்கிறது. இங்கேதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஏன்னா சீக்கிரமா வெளியே வரதுல 2 வகை இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், சீக்கிரமா வெளியே வந்தாலே வரி கட்டணுமே, அப்படித்தானே? இதுதான் நம்மள் பலரும் நினைக்கிற ஒரு தப்பான விஷயம். இந்த உண்மையை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு ஸ்மார்ட்டான முடிவை எடுக்க முடியும். பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சீக்கிரமா பணத்தை எடுக்கணும்னு நினைச்சா 2 வழி இருக்கு. ஒன்னு, RBI கிட்டயே கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறது. இன்னொன்னு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல மத்தவங்களுக்கு விக்கிறது. இதுல முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, RBI மூலமா நீங்க ரெடீம் பண்ணா அந்த லாபத்துக்கு 100% வரி விலக்கு உண்டு. ஆனா அதையே நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வித்தீங்கன்னா வர்ற லாபத்துக்கு வரி கட்டியே ஆகணும். இதோட பாதிப்பு நிஜத்துல எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. சமீபத்துல மெச்சூரான ஒரு பாண்டோட கணக்குப்படி 1 கிராம் தங்கத்துல கிடைச்ச லாபம் 9,021 ரூபாய். இதை நீங்க RBI மூலமா எடுத்திருந்தா வரி 0. அதனால உங்க கையில முழுசா 9,021 ரூபாய் வந்திருக்கும். ஆனா இதே நீங்க எக்ஸ்சேஞ்ச்ல வித்திருந்தீங்கன்னா 1,127 ரூபாய் வரி கட்டியிருக்கணும். உங்க கையில 7,894 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். பாத்தீங்களா வித்தியாசத்தை? இன்னொரு முக்கியமான விஷயத்த மறக்காதீங்க. உங்களுக்கு வருஷா வருஷம் 2.5% வட்டி வருது இல்லையா? அதுக்கு நீங்க எப்படி பாண்ட வித்தாலும் சரி, கண்டிப்பா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற தலைப்புல உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல காட்டி வரி கட்டணும். ஓகே, இப்ப நமக்கு மெக்கானிக்ஸ் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. வாங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி லெவல்ல யோசிப்போம். சரி, எப்பதான் முன்கூட்டியே பணத்தை எடுக்கிறத பத்தி யோசிக்கணும்? பொதுவா ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தங்கங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி தான். நம்ம மொத்த முதலீட்ல ஒரு 10-15% வரைக்கும் தங்கம் இருக்கலாம். அதுக்கு மேல வேண்டான்னு சொல்வாங்க. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கம் ஒரு பாதுகாப்பு அரண். ஆனா அதுவே ஒரு கம்பெனி பங்குகள் மாதிரியோ இல்ல ஒரு பிசினஸ் மாதிரியோ வருமானத்தை உண்டாக்கி தராது. இப்போ உங்க SGB லாபத்தால உங்க மொத்த போர்ட்ஃபோலியோல தங்கத்தோட பங்கு அந்த 15% அளவை தாண்டிடுச்சுன்னா, அப்போ நீங்க கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்றது பத்தி யோசிக்கலாம். சரி, நாம இப்போ ரிட்டர்ன்ஸ், டாக்ஸ் ரூல்ஸ், ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்க ஒரு சிம்பிளான பிளானா மாத்துவோம். நீங்க முடிவெடுக்க இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, உங்க போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுங்க. தங்கத்தோட பங்கு 15% தாண்டிடுச்சா? ஸ்டெப் 2, உங்க தேவை என்னன்னு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ வேற முதலீடுகளுக்கு பணம் தேவையா, இல்ல வரி இல்லாத வளர்ச்சி தான் முக்கியமா?
ஸ்டெப் 3, இப்போ உங்க பாதையை தேர்ந்தெடுங்க. இந்த 2 கேள்விகளுக்கான பதில பொறுத்து ஆர்பிஐ கிட்ட பணத்தை வாங்குறதா இல்ல மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருக்கிறதான்னு உங்க நிதி திட்டத்துக்கு ஏத்த மாதிரி முடிவு பண்ணுங்க. இப்படி செஞ்சா நீங்க சந்தைக்கு ரியாக்ட் பண்ணாம ஒரு திட்டத்தோட செயல்படுவீங்க. ஒரு பழைய பழமொழி இருக்கு, கையில இருக்கிற ஒரு பறவை புதர்ல இருக்கிற 2 பறவைக்கு சமம்னு. அது இந்த சூழ்நிலைக்கு கரெக்டா பொருந்தும். அதாவது இன்னைக்கு வரிக்கு பிறகு கிடைக்கிற அந்த 18% உறுதியான லாபத்தை எடுத்துக்கிறதா இல்ல எதிர்காலத்துல வரலான்னு நம்புற நிச்சயம் இல்லாத லாபத்துக்காக காத்திருக்கிறதா? இதுதான் உங்க முன்னாடி இருக்கிற குழப்பம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கு, எல்லா தகவல்களும் இருக்கு. சொல்லுங்க, உங்க தங்க முதலீட்டுல நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? நீங்க லாபத்தை இப்பவே எடுத்தாலும் சரி, இல்ல முதலீட்டை தொடர்ந்தாலும் சரி, முக்கியம் என்னன்னா யோசிச்சு உங்க நீண்டகால நிதி இலக்குகளுக்கு பொருத்தமான ஒரு முடிவை எடுக்கணும். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.